வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கிவி பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். பழங்கள் ஆரோக்கியமான உணவு அப்படின்னு காலங்காலமாக சொல்லப்பட்டுட்டு வருது. பழங்கள் நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தருவதோடு நம்மளுடைய உடலை நீரேற்றமாக வைத்திருப்பதற்கு உதவிகரமாக இருக்குது. அந்த மாதிரி வகைகளை நம்ம சாப்பிட வேண்டிய பழங்களில் ஒன்று தான் கிவி பழம். கிவி பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்குது. இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்து நலமோடு வாழலாம். ஊட்டச்சத்துக்கள் கிவி பழத்தில் அதிகமாக இருக்குது. குறிப்பாக விட்டமின் குறைபாட்டை போக்குவதில் கிவி பழம் அற்புதமான நன்மைகளை வழங்கும். கிவி பழத்தில் விட்டமின் சி மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ, விட்டமின் B6, விட்டமின் B12, விட்டமின் இ இருக்குது. இது கூட இல்லாமல் பொட்டாசியம், கால்சியம், இரும்பு, மெக்னீசியம் போன்ற பிற சத்துக்களும் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கிவி பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது ரத்த நாளங்கள், எலும்புகள், பற்களினுடைய ஆரோக்கியம் மேம்படும். குறிப்பாக கண் பார்வையெல்லாம் நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம். இந்த நன்மைகள்லாம் எப்படி சாத்தியம்? இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கிவி பழத்துக்கு எப்படி நமக்கு அந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு என்னென்ன மருத்துவமைகளை கிவி பழம் கொடுக்குது அப்படின்றத பற்றி தெள்ள தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தோல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, சருமம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கி போவதற்கு கிவி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கிவி பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் வைத்திருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது வயதான அறிகுறிகளை குறைப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். நீங்கள் அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னா தினமும் ஒரு கிவி பழம் சாப்பிடுவதை நீங்கள் வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ தான் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் உங்களுக்கு கிடைக்கும். சருமத்தில் ஈரப்பதம் இருக்கும். உங்களுடைய தோல் சுருக்கம் இல்லாமல் காணப்படும். உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க எங்க இருப்பீங்க. அதுக்கு நீங்க கிவி பழத்தை சாப்பிடணும். கண் பார்வை மேம்பாடு அடைவதற்கு கிவி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கிவி பழத்தில் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் இ போன்ற சத்துக்கள் இருக்கு. இது கண்களினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்குது மற்றும் பார்வையை மேம்படுத்துது. அதனால நீங்க உங்களுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா கிவி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கும், மாலை கண் நோய், கண்புரை பிரச்சனை, கண்களில் வெள்ளைப்படுதல் போன்ற எந்த மாதிரி எதுவுமே இல்லாம கண் பார்வை கூர்மையாக வைத்துக்கொண்டு கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கு நீங்க உங்களுடைய உணவுகளில் கிவி பழத்தை சாப்பிடலாம். ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இயற்கையாகவே ஆழ்ந்த தூக்கத்தை பெறுவதற்கு கிவி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கிவி பழத்தில் இருக்கக்கூடிய செரட்டோனின் மனதை அமைதிப்படுத்துகிறது மற்றும் தூக்கத்தினுடைய தரத்தை மேம்படுத்துகிறது. எனவே இரவில் ஆழ்ந்த தூக்கம் வராமல் அவதிப்படுபவர்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னாடி கிவி பழத்தை சாப்பிடலாம். அதாவது ஷிஃப்ட் பேசிஸில் மாற்றி வேலை பார்க்கறது, பனிச்சுமை காரணமாக வேலை பார்க்கறது, கண்களில் ஏற்படக்கூடிய ப்ரெஷர், அந்த அழுத்தம் இதெல்லாமே உருவாகிறதுல கண் அரிப்பு, கண் எரிச்சல் போன்ற பாதிப்பு ஏற்படுத்தி தூக்கம் வராமல் இருக்கிறது. இது மாதிரி அதிக உடல் உழைப்பு பண்றதால தூக்கம் வராமல் தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள் எல்லாமே கிவி பழத்தை சாப்பிடும்போது செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு தூக்கம் உங்களுக்கு ஆரோக்கியமாக வர ஆரம்பிக்கும். சுவாச ஆரோக்கியம் மேம்படுவதற்கு செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்கள் எப்படி சுரக்கிறது கிவி பழம் சாப்பிட்டோமோ அதே போலவே நம்ம சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கும் கிவி பழம் சாப்பிடலாம். கிவி பழமானது சுவாச ஆரோக்கியத்திற்கு நல்லதுன்றதால ஆஸ்துமா பிரச்சனைகளை குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். நுரையீரலினுடைய செயல்பாட்டையும் மேம்படுத்தும். இதன் மூலமாக சுவாசம் சார்ந்த பிரச்சனை விடுதலை அடையலாம். நுரையீரலினுடைய காற்று பாகத்தில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் எல்லாத்தையுமே கிவி பழம் அழிச்சிரும். அப்போ நுரையீரல் தொடர்பான பிரச்சனை நமக்கு கியூர் ஆவதால் ஒட்டுமொத்தமாக சுவாச ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கிவி பழம் உதவிகரமாக இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கிவி பழத்தை சாப்பிடலாம். கிவி பழமானது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மற்றும் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தையும் கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கு. நமக்கு ரத்த அழுத்தம் எல்லாம் கண்ட்ரோலாக இல்லை அப்படின்னா இதயத்துக்கு ரத்தத்தை கடத்தி செல்லக்கூடிய ரத்த நாளங்கள்லாம் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரியாது. அப்போ அதில் பிரச்சனை ஏற்படும் போது இதயத்துக்கு ரத்தம் சரியான அளவில் சீரான அளவில் போகாதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற அபாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண முடியும்னா பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மூலமாக இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கு கிவி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு அந்த ரத்த நாளங்கள்ல ரத்தம் பார்த்தோம் அப்படின்னா போகுது அப்படின்னா கொழுப்புகள் கெட்ட கொழுப்புகள் இருக்கக்கூடாது. கெட்ட கொழுப்புகள் படிஞ்சா ரத்தம் சரியா போகாது. அப்போ கெட்ட கொழுப்புகள் அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் வளமான அளவில் வைத்துக்கொண்டு இதய நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு கிவி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தது கிவி பழம். கிவி பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதால உடல் செல்களை பாதுகாக்குது. செல்கள் நமக்கு இப்போ செத்து போயிடுச்சு அப்படின்னா அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு புது செல்களை நமக்கு ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கும், புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். மற்ற நோய்களினுடைய அபாயத்தையுமே நமக்கு கிவி பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் குறைக்கும். மேலும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான புற்றுநோய் செல் பரவல், பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள்லாம் கிவி பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு கொடுக்குது. இதன் மூலமாக பல நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். ஸோ எந்த விதமான நோயும் அட்டாக் ஆகாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். நார் சத்து நிறைந்தது கிவி பழம்.
கிவி பழத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் செரிமானத்திற்கு இது உதவிகரமாக இருக்குது. எனவே மலச்சிக்கல் இருக்கிறவங்க கிவி பழத்தை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இந்த பழத்தை வந்து ஜூஸாகவும் சாப்பிடுவதை விடவும் நீங்கள் அப்படியே பழமாக சாப்பிட்றது நல்லது. ஸோ இப்போ மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவையுமே நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இதே சமைக்கக்கூடிய உணவுனா சமைத்து சாப்பிட்லாம். நம்ம வந்து இப்போ நீங்கள் கிவி பழத்தை வந்து ஜூஸாக எடுத்துக்கொள்வதை விடவும் அப்படியே சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது. நார்ச்சத்து கிடைக்க ஆரம்பிக்கிறதால உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த வயிற்று வலி, வாயு பிரச்சனை, அஜீரணம், வயிற்று பொறுமல் இது எதுவுமே உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். அதுக்கு நீங்கள் உங்களுடைய உணவுகளை கிவி பழத்தை வந்து சேர்த்துக்கொள்ள வேண்டும். விட்டமின் சி எனும் உயிர் சத்துக்கள் கிவி பழத்தில் நிறைந்திருக்கு அப்படின்றதால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு கிவி பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். கிவி பழத்தில் விட்டமின் சி நிறைந்திருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மற்றும் பலவிதமான சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் இது சருமத்தை ஆரோக்கியமாக வைப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கிவி பழம் சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்ளலாம். ஸோ அனைவருமே கிவி பழத்தை சாப்பிடும்போது அவங்களுக்கு இம்யூன் பவர் கிடைக்க ஆரம்பிச்சு பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை பெறுவாங்க. ஒரு சிறிய அளவிலான கிவி பழம் 75 கிராம் இருக்குன்னு வச்சிங்களேன். அதில் 42 கலோரிகள் இருக்கும். 0.1 கிராம் வந்து புரோட்டீன் இருக்கும். 10.1 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கும். 0.4 கிராம் கொழுப்பு சத்து, அப்புறம் பிற சத்துக்களான விட்டமின் சி, நார் சத்து, பொட்டாசியம் ஆகியவெல்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி ஊட்டச்சத்துக்கள் கிவி பழத்தில் நிறைந்திருக்கிறதால நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கிவி பழம் கொடுக்குது. ஸோ கிவி பழம் வந்து குறிப்பாக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கப்பட்டு உங்களுக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். நீங்கள் நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.